நான் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தங்கச்சி அண்ணன் ஆசீர்வாதம் வாங்குமா. காட் பிளஸ் யூ மை சைல்ட். உங்கள் பொண்ணை கடத்திட்டு போகிறேன். திருப்பி தான் நிறுத்த சொன்னேன். திருப்பி போ. முடியாதா? டிஸ்டும் அப்படிலாம் முடியாதுன்ற. டுமீல் அந்த குண்டு நீ போடுற குசு குண்டு இல்லை, டுமீல் குண்டு. எங்கள் அம்மா செல்லமே தங்கமே கண்ணுமே வண்டியை ஓட்டாதமே அப்படின்றாங்க. ஆனால் செருப்பு வேணுண்ணா என் தங்கச்சிக்கு செருப்பால் அடிக்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வேணா 2 அடி வேணா வாங்கி தரேன். ஹாய் அண்ணா, ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லுங்க. ஆன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களா, டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஹாய் எம்பி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlogல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஃபன் vlog-ஆ இருக்க போது. இந்த vlogல வந்து என்னோட அம்மா, என் தங்கச்சி 3 பேர் தான் இருப்பாங்க. இந்த vlogல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க. அது நம்ம சொல்ல மறந்துட்டேன் எம்பி. நான் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்கார் அவார்டு. எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா பையன் ஆஸ்கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அதான் மாமாட்ட சொன்னேன், மாமா இது அவார்டு கிடையாது, அவார்டு கிடையாதா, என்னடா இது அப்படின்னு. மாமா இது ஆஸ்கார் அவார்டு மாமா அப்படின்னு. மாமாவே ஆச்சரியமாயிடுச்சு ஒரு செகண்ட். அதெல்லாம் வந்து அவார்டு வாங்கும்போது vlog பண்ணலான்னு சொல்லி இருக்கும்போது நான் வந்து என்னோட மைக் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன். அது வரவே இல்லை, அதனால vlog பண்ண முடியல. இப்போ பாத்தீங்கன்னா மைக்லாம் வந்துச்சு, ஃபுல் செட்டப்போட தான் இருக்கு. இந்த vlogல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தங்கச்சியை தான் கூட்டு போறோம். என்ன பண்ண போறோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் vlogல போகும்போது கண்டினியூ பண்றேன். அது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். என்னோட வாயால நீங்க அதை கேட்டா நல்லா இருக்காது, என் தங்கச்சி வாயால அதை கேளுங்க. கசினோ அவார்ட் நம்ம போட்டோ ஃப்ரேம். ஐயோ இது வேற இப்போன்னு பார்த்து வெயிட் அதிகமாக இருக்கு. இதுதாங்க இது அவார்டா குவிஞ்சி இருக்கு பார்த்தீங்களா. ஐயோ இருங்க, நான் ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்து காட்டுறேன். ஒரு அவார்டும் டேபிள் வச்சிருக்கேன், இருங்க காட்டுறேனே பாருங்களேன். எம்பி இதுதான் நம்ம ரூமு. ஃபுல்லாக இப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பைக் ஆக்சசரிஸாக வைக்கலான்னு இருக்கேன். என்னோட ஜோயா இருக்குல்ல, அதோட பழைய ஆக்சசரிஸ் எல்லாமே லைனாக வைக்க போகிறேன். இங்கே எல்லாம் கபோர்டு பீரோலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் பண்ண வேண்டிய டேபிள், சார்ஜிங் போடுறதுக்கு அவார்டு எல்லாமே இங்கே தான் வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம வாங்கின லைனாக ஏக் தோ தீன் லைனாக வாங்கினல, அதனால லைனாக ஃபர்ஸ்ட் இது வாங்கினது கோயம்புத்தூருக்கு KTM வாங்கினது, கலை அவார்ட்ஸில் வாங்கினது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கசினோ அவார்டு வாங்கினது. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அண்ணா மாதிரி தான் நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் போடலான்னு இருக்கேன். ஐயோ பின்னாடி காட்டவேன், அண்ணா பெட்டாக்ஸ் தெரியுது. இந்த மாதிரி ஒர்க் அவுட்டாக பாடி இருக்கணும், பண்ணுவோம். எங்கள் அம்மா சொன்ன காலையிலே எழுப்பி விடுமா, நான் ஒர்க் அவுட் போடலான்ட்டு இருக்கேன், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஜிம் ஒர்க் அவுட்னா அந்த மாதிரி வீட்டில் நார்மலாக ஒரு தண்டால் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலே உடம்பு குறைஞ்சிரும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் உடம்பு எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்துச்சா அப்படி பண்ணுவீங்க. நான் வந்து சைடில் வந்து இந்த கிளிப் ஆட் பண்ணி விடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியே பார்த்தீங்கன்னா 0 ஃபிட்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு எனக்கு 0 ஃபிட்னஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஃபிட்னஸ் இல்லை, தொப்ப ஃபிட்னஸ் தான் இருக்குது. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஆர்ப்பாட்டமா தங்கச்சி பாட்டு கேட்டுட்டு இருக்கா. இருங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். எம்பி நம்ம வீடியோ ஆச்சு புதுசாக பார்க்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. சரி இதெல்லாம் நான் மோட்டோ vlogல செட்டப்ல வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி வர்றது கேட்டுட்டு பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சவுண்டே இல்லாத மாதிரி மயான காட்சியாக இருக்குது. அங்கே பாருங்க ஒரு குள்ள கத்திரிக்கா நின்றுக்குது. தங்கச்சி அண்ணன் ஆசீர்வாதம் வாங்குமா. காட் பிளஸ் யூ மை சைல்ட். நல்லா படித்து என் தங்கச்சி வந்து இன்னும் எத்தனை மாதத்தில் பெரிய ஆள் ஆக போகிறா. இன்னும் 2 மாதத்தில் வந்து காலேஜ் போய் பெரிய ஆள் ஆக போகிறா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்க. எங்கம்மா அங்கே சொன்னால மாவுன்னு சொல்லிட்டு இந்த மாவு தான் அரைச்சமாக அரைச்சிட்டே இருக்காங்க. வேர்ல்டுலேயே இந்த மாதிரி கிச்சன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் கிச்சன் தான் வேர்ல்டுலேயே சுத்தமான கிச்சன். நாங்கள் தான் அவார்டு வாங்க போகிறோம். சுத்தமான கிச்சன் 2024ஓட ஃபர்ஸ்ட் vlog எம்பி. இது சொல்ல மறந்துட்டேன். ஏம்மா யாருக்குமா இட்லி, யார் சுட்ட இட்லி, இந்த இட்லி சாப்பிட்டு எத்தனை பேர் தொப்பை போட போறாங்கன்னு தெரியலையே. ஆல்ரெடி என் லைனா ஃபேமிலி இருந்து தொப்பை போட்டிருக்காங்க. என் தங்கச்சி மட்டும் தான் இன்னும் தொப்பை போடலன்னு நினைச்சேன், அவளும் தொப்பை போட்டுட்டா. கொடுமைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுமா நீ முதல்ல. கோ சொல்லு. கோ என்னம்மா கோன்னு சொல்லிட்டு என்ன சிரிக்கிற ஈன்ட்டு கெக்க பக்க சிரிக்கிற. ஓகே மம்மி ஆசீர்வாதம் கொடுங்க. நல்ல காரியம் பண்ண போதும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்.
சொல்ல வந்துட்டேன் எம்பி. தங்கச்சிக்கு செருப்பு வாங்க போறோம். செருப்பு வாங்குற ஏதோ ஒரு காரியமா இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா? வந்து வெற்றிகரமா நடக்கும். மம்மி காட் பிளஸ் மீ. தேங்க்யூ மம்மி. ஓகே உங்க பொண்ணை கடத்திட்டு போறேன். சும்மா சொன்னேன். 5 லட்ச ரூபாயா? 5 பைசாக்கு லாய்க்கு இல்லாதவெல்லாம் 5 லட்ச ரூபா கேட்குற கடத்துறதுக்கு. ஏமா வாமா போமா. தங்கச்சி வந்து ரொம்ப அந்த அற்புத விலங்குமே சுரண்டிட்டே இருந்தாளா. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா எனக்கு செருப்பு வேணும். இங்கே பாருங்க மாதிரி சொரியிறது பாருங்களேன். அதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டல. என்ன செருப்பு வேணும் சொல்லு. செருப்பு வேணுமா? சரி சரி, அண்ணி காலையில் ஆசீர்வாதம் வாங்கு. அண்ணி காலையில் ஆசீர்வாதம் வாங்குமா. நம்ம அண்ணி இங்கே நிற்குது பாரு, என்னோட ஒய்ஃபு. இதுதான் உனக்கு அண்ணி. ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா அண்ணி ஆன் பண்ணி விடு உன் கையால். எம்பி ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வீடு வந்து என்னோட வயசு அதிகங்க. 40 வயசாகுது இந்த வீட்டுக்கு. என்னம்மா கண்ணு தெரியுமா இந்த வீட்டுக்கு எவ்வளோ வயசாகுதுன்ட்டு? 40 வயசாகுது. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க 40 வயசாகுது. எனக்கு இல்லை, இந்த வீட்டுக்கு. நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி, இது சொல்ல போனால் என்னோட 10th உட்காந்து மாங்கு படித்த ரூமு தாங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்குது. தங்கச்சி ஒரு நாள் நம்ம ஹோம் டூர் மாதிரி போட்டலாம். இந்த சைடு வந்து லைட்டு போடல போல இருக்குது. பேயோ இது ஒன்று. உன்னை என்ன சொன்னேன்? வண்டி திருப்பி தான் நிறுத்த சொன்னேன். திருப்பி போ. எப்பட்றான்னா ஹேண்டில் பிடிச்சி திருப்பு. டைலாக்லாம் போடுறது எப்பட்றான்ட்டு. இந்த வயசுலலாம் நான் ஃபோனே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். உனக்கு அம்மா ஃபோனா? எல்லாமே லாக் போட்டு வச்சுக்கிட்டு அம்மா ஃபோன்னா எனக்கு புரியல. எனக்கு எங்கே காட்டு அம்மா ஃபோன். அம்மான்னு எழுதியிருக்கான்னு பார்ப்போமா அம்மா ஃபோனுன்னு? வேணால, அந்த பயம் இருக்கணும். அன்னி காலால் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொன்னல, அப்போ தான் வாங்கி தருவேன். இங்கே பேர் அதெல்லாம் திறக்காத. இங்கே வா. அதை திறந்தா நீ அசிங்கப்படுறது ஊருக்கே தெரிஞ்சிடும். அதெல்லாம் திறக்காத, கம்முன்னு. வீடியோலே தெரிஞ்சிடும் அசிங்கப்படுறது. சரி அப்போ காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்க. ஜோயாட்ட ஆசீர்வாதம் வாங்க. அண்ணிட்ட பிளெஸ்மியா? இது என்ன ஸ்டைலாக இருக்குது? 2024 ஸ்டைலாக இது? எங்கே ஒழுங்கு மணியாக எங்கே போய் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இப்போ படுத்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்க முடியாதா? டிஸ்டும் அப்படிலாம் முடியாதுன்ற. ஐயோ எங்கள் அம்மா வேறு ஏன்னு கத்திட்டாங்கன்னா ஊர் உலகத்துக்கே கேட்கும் எங்கள் அம்மா கத்துறது. அதனால் நீங்கள் அமைதியாக போயிடலாம். ஆமாம் கொடுமைக்கார அண்ணா. 10 பைசாக்கு சாக்லேட் எங்கடி முதல்ல இருக்கு? 10 பைசாக்கு சாக்லேட் எங்கே இருக்கு முதல்ல? வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. 10 பைசாக்கு சாக்லேட் வாங்கி தரலையா? வாங்குறதுலாம் மூட்டையாக சாக்லேட்டை வாங்கி தின்னுட்டு. நேற்று தான் அரிசி மூட்டையில் சாக்லேட் தின்னேன். ஐயோ இருமா ஒரு நிமிஷம். வண்டியை திருப்ப ஊர் உலகத்துக்கு என் வண்டியை வேற காமிச்சிருது. ஆல்ரெடி என் பொண்டாட்டி வேற அழகா இருக்கான்னு வேற கண்ணை வச்சுட்டு இருக்காங்க. இருங்க தம்பி, இங்கேருந்து நம்ம எங்கே இவ வேற ஒன்று கத்திட்டு இருப்பா. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில். ஆமாம் மறந்துட்டேன்ல, சேலத்தில் ஏதாச்சும் எம்பி ஃபேமிலி இருந்தால் மறக்காமல் நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம வந்து இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குண்டு போடும் தெருனா அந்த காலத்தில் வந்து இங்கே குண்டு போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தெருக்கு வந்து குண்டு போடும் தெருன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எங்கள் தாத்தா வந்து இங்கே தான் வந்து குண்டெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த கீழே அந்த கேனுக்குள்ளே சப்ளை பண்ணிட்டுருப்பாரு என்னன்னு தெரியல எங்கள் தாத்தா. நம்ம அம்மாவோட அப்பா வந்து குண்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தால. குண்டு டுமீல், அந்த குண்டு. நீ போடுற குசு குண்டு இல்லை, டுமீல் குண்டு. அதுவும் பாம்பு தான். பின்னாடி இருந்து வரதும் பாம்பு தான். என்னம்மா நீ வேற. மம்மி அரைச்சமாவே அரைக்க போயிருக்கோம். போகலாம். எங்களால் பக்கத்து வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. யாரா அவன் தொணன்னு பேசுகிறான்ட்டு. இருங்க எம்பி, இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரொம்பவே ஃபேமஸான கல்லாங்குத்துக்கு தான் போக போகிறேன். ஏன்னா அங்கே செருப்பு வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வேட்டு வச்சுட்டேன் என் தங்கச்சி. கமாண்ணா என்ன டூயிட்டு? செருப்பு வாங்கி தரதுக்கெலாம் டூயிட்டா? செருப்பு வாங்குறதுக்கெலாம் ஆசீர்வாதம் வாங்கி போனவன் நான் மட்டும்தான். செருப்பு எனக்கு வரும் வெறுப்பு. தள்ளு நீ எதுக்கு பெத்த சம்மந்தமே இல்லாமல் பேசுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் விளாக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் பண்ண விளாக்லேயே பயந்து ஓடி வந்துட்டாங்க ஒரு ஆண்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி. அதனால் விளாக் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். யாராச்சும் வந்தாங்கனாலே குச்சு முச்சுன்னு அமைதியாயிருவேன். நான் நார்மலாகவே அமைதியாயிருவேன், விளாக் பண்ண மாட்டேன். இதோட பக்கத்து வீட்டு ஆண்டி வேறியா, அதனால் அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா போன வாட்டி தான் அந்த ஆண்டி வந்து
ஒருத்தன் வண்டி ஓட்டி எலும்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சுமா, காலே நடக்க முடியலம்மா, அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா வர பயமுறுத்தி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா செல்லமே தங்கமே கண்ணுமே வண்டி ஓட்டாதமே அப்படின்றாங்க. எது வேணால் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது தங்கமே அப்படின்னு. ஐயோ இங்கே வேற கல்லாங்குத்தி எங்கே இருக்குன்னே தெரியல எம்பி, ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. ரோட்டில் இருக்குதா? ஐயோ சரியான காமெடிமா. நான் அப்புறமா ஏமா நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீயும் எங்கள் அம்மாவும் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஜுவாலஜி பார்க்கில் தான் நீங்களாம் இருக்கணும். விலங்குகள் சங்கதி நீங்களாம். என்னது என்ன விலங்கு? அரிசிய விலங்கு வாயில விலக்கு அதிசய விலக்குன்னியா? நானும் என்னன்னா அரிசி விலங்கு அப்படின்லாம் சொல்கிறேன்னு பார்த்தேன். மனுஷிமா, மனுஷனா பையன் தான் மனுஷன்னுவான். மனுஷின் ஓ நீ பையனாவன்? ஐயோ அதனால தான் உனக்கு கல்யாணம் இல்லைன்னாங்களா? ஏய் இந்த மாதிரி பொண்ணுங்க சிங்கிள் என்ன எங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க. என் தங்கச்சி எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியாமல் பண்ணிட்டுருப்பா. பசங்களே நாங்களே என்னது ஆவின் பால்ல காய்ச்சின பாலா? என்னம்மா டைலாக் சொல்கிற? காஜிலோட பாலா? ஏய் என்ன பால் விளம்பரமா? காஞ்ச பேரிச்சப்பாதான், காஞ்ச தூஞ்ச பால் வந்து அரிச்சிட்டு போங்க. அந்த மாதிரி பாலை கரிச்சிட்டு போங்க. ஏய் இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் தான் வேணும். ஏய் எவ்வளோ ஆரோக்கியக்காரன், எவ்வளோ காசு வாங்கின? 5 ரூபாயா? ஐயோ உன்னோட வேலை 5 ரூபா தானா? பிச்சைக்கார பையனா? ஐயோ இவ இப்படிதான் தொணத்தொன்னு என்னமே சம்மந்தமே இல்லாமல் தொணன்னு பேசுவா. இவங்கள்ட்ட இருந்தாங்க எனக்கு ஒத்திக்கிச்சு. எங்கள் அம்மா சம்மந்தமே இல்லாமல் ஆக்டிங் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு, என்ன ஆஸ்கார் அவார்டு, ஆஸ்கார் அவார்டுக்கு மேலே அது பெரிய அண்ணனே கொடுத்துடலாம் எங்கள் அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா ஆக்டிங் பண்ணும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. எங்கள் அம்மா நடிக்கிறத பார்த்துட்டு வேர்ல்டுலேயே எங்கள் அம்மா மாதிரி எந்த அம்மாவும் இருக்க மாட்டாங்க. கொடுத்து வச்சிருக்கணும். நான் பையனாக பிறந்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. ஏம்மா அந்த கல்லாங்குத்து எங்கம்மா இருக்கு? செருப்பா? ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே ஐயோ இது கறிக்கடை கூட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தங்கச்சி செருப்பு வேணா, கறி ஸ்மெல் வருது, வேணா 1 கிலோ கறி வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு சமைக்க கொடுத்துருவோமா? செருப்பு சொத்து மாதிரி இல்லை, காலுக்கு போடுற செருப்பு தான். ஒரு நாள் செருப்பு வாங்கிட்டு சொத்து பருப்புன்னு அடுத்த நாள் தூக்கி போட்டு கிளசி விடுவேன். எனக்கு தெரியாத உன்னை பற்றி. கம்பெனி ரகசியம் வேற இதுப்பா. எல்லாம் கடை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. எங்கே போகிறேன்னே தெரில. கடையே தெரியாதுமா. இருமா போலீஸ் அரேஞ்ச் பண்ணியா? ஏய் திருடன்லாம் இல்லை. சுத்துறானா? ஏய் அவனோட தங்கச்சி தான் நீ அவனோட தங்கச்சி தான் நீ. 5 லட்சமா? உனக்கு 50 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க, 5 லட்சம் வேற கேட்பாங்களா? இருங்க எம்பி, இவ ஓர விட்டா நான் அம்பானியோட பிள்ளைன்னு சொல்லிடுவா. அவ கொஞ்சம் விட்டா அம்பானியோட ஒவாமாவோட பக்கத்து வீட்டுக்காரி தானே. ஒவாமாவோட காரி மாதிரியே பேசுற. யாரு? எங்க நைனாவா? ஐயோ செருப்பு கடை இங்கே இருக்கு பாரு. ஐயோ அண்ணா ஒன்று கூட்டிட்டு இருக்காரு. நீ உருட்டுமா உனக்கு வாய் இருக்கு, நீ உருட்டுற. எவ்வளோ வேணா உருட்டிக்கோ. நீ என்னதான் ஒபாமாவோட குழந்தைன்னா எதுக்குமா 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்க கல்லாங்குத்துக்கு வந்திருக்க? பக்கத்து வீட்டுக்காரியா இருந்தா என்ன அதே காசு வச்சிருக்கியா நீ? அது ஆமாம் அவங்க. சரி செருப்பு கடைக்கு விட்றேன், நீயே காசு பில்லு கட்டிடு. எப்படி பழகணும்? ரத்த பந்தமா? அந்த பந்தத்துக்கோசம் தான் சும்மா இருக்கேன். ஊருக்கே சிரிப்பு கட்டுவா. முதல்ல எந்த செருப்பு வாங்க போற? யாருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு கடைக்குள்ள விடுறதா? ஐயையோ இது எல்லாமே கல்லாங்குத்து தான். இங்கேருந்து நம்ம செருப்பு எடுக்கிறது தான் மெயின் டாஸ்க்கு. கம்மி பண்ணி எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி அடித்து வாங்கணும் செருப்பை. வா இங்கே பார்ப்போம் எப்படி கம்மி பண்ணி வாங்குறது. நீ என் தங்கச்சி இப்போ வந்து கிளாஸ் எடுக்க போகிறா, பார்த்து கற்றுக்கோங்க. செருப்பு எடுப்போம் வா. உனக்கு எந்த மாதிரி செருப்பு வேணும்?
எனக்கு பிச்சைக்காரன் போகிற செருப்பு வேணுமா இல்லை பணக்காரன் போகிற செருப்பு வேணுமா? செருப்பு மாதிரி ஒரு செருப்பு. செருப்பு மாதிரி செருப்பு. ஐயோ ஐயோ, செருப்புக்கே செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டோம்மா நீ. வாம்மா நீ வா வா. அந்த அண்ணாட்டையே சொல்லு, அந்த அண்ணாட்டே இதே டைலாக் சொல்லு. அந்த அண்ணா செருப்பாலே அடிப்பார். செருப்பு கூட காசுனா செருப்பு வாங்கிட்டு போயிடுமான்னு வரு. போ போ போ. நான் போகிறேன். அப்பா எவ்வளோ விதமான செருப்பு. பசங்களுக்கு கூட எவ்வளோ செருப்பு இருக்காது போல். பொண்ணுங்களுக்கு தான் டிசைன் டிசைனாக இருக்குது. இங்கே பாருங்களேன், மேனாமினிக்கு செருப்பு இதெல்லாம். அண்ணா செருப்பு வேணுண்ணா, என் தங்கச்சிக்கு செருப்பால் அடிக்க. என்ன செருப்பு வேணும்? ஏதோ ஒரு செருப்பு. பெல்ட் மாதிரி. பெல்ட் மாதிரி. ஓகே. டிஸ்ப்ளே பாருங்க. டிஸ்பிளே இல்லையா? டி பெல்ட்டு தான் இன்னும் தனியாக போய் வாங்கி கொடுத்துருப்பேன். அதே டி இங்கே வாங்குற பாரு டிஸ்பிளேல என்ன வாங்குறதுன்னா 500 என்ன இருக்கோ அது வாங்கு. கடைசியில் நம்ம நிலமை செருப்பு வாங்குறதெல்லாம் ஃப்ளாக் எடுக்கிறதா ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. எம்பி செருப்பு என் தங்கச்சிக்கு வந்து பிடி. பைத்தக்காரங்க நினச்சிக்க போகிறாங்க. செருப்பு வாங்க முதல்ல. சரி சரி செருப்பு எப்படி வேணும்? செருப்பு நீங்கள் தான் அம்பானியோட பக்கத்து வீட்டாச்சே, அம்பானி மாதிரி வாங்க செருப்பை. ஒபாமாவா? அம்பானி வந்து ஒபாமா போயிட்டா. செருப்பு உனக்கு தாண்டி வேணும். செருப்பு நான் உன்னையா போட்டுட்டு போகுது. செருப்பு வாங்குற மாதிரியே தெரில. இங்கி பிங்கி பாக்கி போட்டு வாங்கு. பிளாக்கா? வா கண்ணு முடியாத தொண்ணு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வேணுமா? மேனாமினிக்கு செருப்பு வேணாமா? இந்த இதே வாங்கிக்கிறியா? அண்ணா இது எவ்வளோங்கண்ணா? 360 சைஸ் எவ்வளோ வந்து? கால் சைஸ் தெரியாதா? சீக்கிரம் சொல்லுமா. 7 6 செருப்பு வாங்கின இடத்துல நீ செருப்பால் அடித்த மாதிரி பண்ணிடாத. என்னால் முடியல. எத்தனை பேர்த்த செருப்படி வாங்குறதுன்னு தெரியல எனக்கு. உன்னை வச்சுக்கிட்டு என்ன செருப்பு? எவ்வளோ சைஸு? அண்ணா இந்த இதில் 7 சைஸ் இருக்குங்களா? செருப்பு வாங்கின இடத்துல செருப்பு வாங்க அந்த இடத்துல செருப்பு வாங்குற இடத்துலையும் இன்சல்ட் பண்ணி வைக்கிறான் எம்பிவை. இந்த மாதிரி வேணுமா? போட்டு பாருங்க. வா கண்ணாடி வெளிச்சத்தில் போட்டு பாரு. இங்கெல்லாம் அண்ணன் ஒன்றெல்லாம் போட்டு விட மாட்டேன், நீயே கையில் போட்டுக்கோ. அண்ணன் பாசம் அப்படி. அண்ணன் இப்படிலாம் பாசமாக காட்ட மாட்டாங்க. போட்ட முடியுதா? ஓகேவாம்மா கண்ணு தங்கச்செல்லாம் ஓகேவா? அண்ணா பிளாக்ல இல்லைங்களா? கொஞ்சம் பாருங்கண்ணா. என் தங்கச்சி கருப்புனா ரொம்ப பிடிக்கும் போல. உன்னோட ஹஸ்பண்டை நான் கருப்பாகவே தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? உன்னோட புருஷன் கருப்பு புருஷனாகவே தேடுறேன். பாரு அதே செருப்பு பார்க்குறேன். செருப்பு உனக்கு எவ்வளோ நாள் ஆயுஸ் இருக்குன்னு பார்க்குறேன். என் தங்கச்சி செருப்பு வாங்கினா பிச்சிருவா. இந்த செருப்பு எவ்வளோ நாள் பார்க்குறேன். இருங்க எம்பி, நான் வந்து செருப்பு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன செருப்பு வாங்கணும்னு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கறி காக்கிறதுக்குன்னே உங்கள் அம்மா பெற்றுருக்காங்க என்ன. கொடுங்க. 20 இல்லைங்கண்ணா, இருந்து 500 எடுத்து கொடுத்துட்டேன். பார்க்க தான் பர்ஸு பெருசு எம்பி. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும். கடைக்காரியா? எதுக்கு 20 rupees கடைக்காரி? எதுக்குமா போகிற? வீட்டுக்கு போமா நீ முதல்ல. ஓகேண்ணா. இங்கே கூட ஆட்டியே போடக்கூடாது. செருப்பு வாங்கி எங்கே செருப்பு? என் கீழே தான் இருக்கா எம்பி. அந்த ப்ளூ கலர் செருப்பே வாங்கியாச்சுங்க. செருப்பு வாங்கினா எல்லோரும் செருப்பு போட்டு பார்ப்பாங்க. என் தங்கச்சி செருப்பு பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அலங்காரம் பண்ணி பார்ப்பான். பூஜை ரூமே நம்ம வீட்டில் இல்லை. என் தங்கச்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீமோட இது கலாச்சாரப்படி பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அடக்கமாக வெளியே வரமாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இது இல்லையா இருக்கா? என்னம்மா தலையை ஆட்ட மாட்டேங்கிறேன். ஆமாம் இல்லைன்ட்டு ஏறு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. பரவாயில்லையே, நீ நல்ல பொண்ணுமா தங்கச்சி, நீ நல்ல பொண்ணு. டக்குன்னு எடுத்துகிட்டே. எங்கள் அம்மா இருந்தால் ஆமாம்ல நீ பொண்ணே இல்லையில. ஐயோ இவ வேற பொண்ணே இல்லைன்றாலே. உட்காரு. பொண்ணே இல்லைன்னு சொன்னால் அம்மா உனக்கு யார் புருஷன் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அண்ணன் தங்கச்சி பாட்டெல்லாம் போட்டு நான் அழுந்து கட்டி பிடிச்சி உன்னைய தூக்கி அப்படி அந்த புருஷன் கையில் கொடுக்கணும். அதெல்லாம் நான் ரீல்ஸ் பண்ணணுமா இல்லையா? அதுக்கோசமே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்கோசமே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேம்மா. நீ கவலைப்படாத.
கல்யாணம் பண்றதுக்கு வாயில தான் வரலம்மா, அதுக்கு தான் சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சு இப்போ எனக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வேணால் 2 அடி வேணால் வாங்கி தரேன். நீ இப்படிலாம் கத்திராதுமா. அண்ணன் கூட பார்க்க மாட்டாங்க. இங்கே ஹீரோ ஆகிறதுக்கோசனே சில பேர்லாம் என்ட்ரி ஆகி என்னை அடிப்பானுங்க. கம்முன்னு அமைதியா. யாருன்னே தெரியாதா? ரத்த பாசம் சொந்த பாசம் என்ன? செருப்பு வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா எல்லாமே மாறி போச்சு. நீ பாருங்க, செருப்பு வாங்கி கொடுத்தால அடுத்து ஏதோ கரைக்கிறதுக்கோசம் அற்புத விளக்கு மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கா பாருங்களேன். ஜூஸ் வேணுமா? ஏன் மேடம் படித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா மேடம்? அப்படி என்னத்தை நீங்கள் படித்து கிழிச்சிங்க? எம்பி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ப்ளாக் பண்ணுறேனேன்னு பார்த்தா கேமராக்கு ஏதோ ஆகி போச்சுங்க. என்னன்னு தெரில, டிஸ்பிளே வந்து மின்முனி பீச் பண்ணி மினின்னு எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் லடாக்கில் கூட ப்ராப்ளம் இல்லை கேமரா. இப்போ சனியை இவ்வளோ கூட்டு போய் பின்னாடி கூட்டு போனதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்களேன். எத்தனை எம்பி, நான் எவ்வளோ பேர் நல்ல அண்ணன் உங்களுக்கே தெரியும். எத்தனை எம்பி ஃபேமிலி அண்ணனா வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். தினைக்கும் எம்பி ஃபேமிலி தங்கச்சிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா. நம்ம எம்பி ஃபேமிலி தங்கச்சி ஆச்சுன்னா அப்படியே கை தூக்குங்க. ஹாய் அண்ணா, ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லுங்க. நீலாம் என் தங்கச்சி கிடையாதுமா, நீ கிடையாதுமா. இருங்க எம்பி, கேமராக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி ஆல்ரெடி சொல்ல போனால் கையில் கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் கழட்டி விட்டு பார்ப்போம். கேமரா கோளாறு கொடுத்தராத எம்பி. ஃபைனலாக வேலை வந்து 5 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, என் தங்கச்சி வந்து தங்கமான தங்கச்சி இருக்கு. ரொம்ப அடைய கேமரா அண்ணனை டக்குன்னு செலக்ஷன் பண்ணிட்டா. இருந்தால் என்ன 300 ரூபா ரேட்டு வச்சுட்டா. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க. விளாகிங் பண்ணும்போது எனக்கு ஏமா இந்த மாதிரி வருது எனக்கு என்ன தெரியல. நான் வந்து பேக் கேமரா காட்டுறேன் என்ன பிரச்சனைன்ட்டு. எனக்குன்னு தெரியும் புதுசாக பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப வீடியோ நம்ம ரெகுலராக போடும்போது வாய்ஸ் ஓவர் தரும்போது எல்லாம் நான் நீங்களே சொல்லுங்கள். ஒரு வீடியோ போடும்போது ஒரு 100% கமெண்ட் செக்ஷன் வச்சுக்கோங்க. 100%ல் 2% நல்ல கமெண்ட்டுங்க. மீதி எல்லாமே கழுவி ஊற்றுற கமெண்ட்டு. எல்லாமே 18+ கமெண்ட். ஐயோ, காலையில் எழுந்திரிச்சோன்னே 18+ கமெண்டோட தாங்க முழிக்கிறேன்னு. எனக்கு இது பார்த்தா சிரிப்பாகவும் இருக்குது. என்னடா இது, இவங்க வீட்டிலலாம் அப்பா அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாங்களோ, இவங்க 18+ எண்ணத்தோடையே பிறந்து அதோடய ட்ராவல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பண்ணுறேன், அது பண்ணுறேன், இவங்களுக்கு எதுக்குடா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் உன்னோட வீடியோவே வருதுடா, என்னன்னே தெரில. உன்னை முதல்ல பிளாக் பண்ணுறேன்டா அப்படின்றாரு. நீங்கள் எதுக்குங்க சார் என் வீடியோ பாருங்க? வீடியோ வந்துச்சுன்னா ரோல் அது என்னென்ன சொல்லுவாங்க, வீடியோ வந்துச்சுன்னா தள்ளி விட்டுட்டு போய் வேறு வீடியோ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு வீடியோவும் பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு லைக்கும் பண்ணுறீங்க, திட்டியும் விடுறீங்க. சரி விடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை திட்டுறீங்க, உரிமையாக திட்டுறீங்க. அதனால் எவ்வளோ வேணால் திட்டிக்கோங்க, எவ்வளோ வேணால் மனசில் நான் வாங்கி மனசு கல்லாக்கிட்டேங்க. ஓகே இருங்க எம்பி, என்ன பிரச்சனை பேக் ஆங்கிள் கேட்டேன் பாருங்களேன். என்னதான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையே இவர் ஓவரா இப்படிதான் ஆக்டிங் பண்ணுவா. என்ன பிரச்சனை நானே காமிச்சிரு. ஓவரா ஆக்டிங் பண்ற. என்னடா இப்ப எவ்வளவு நாள் என்ன பிரச்சனைன்னு காட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னீங்க. கம்முன்னு இருமா, வாய் உருட்டியதே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபுரம் இப்படி தானே இருக்கு. நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ணும்போது இப்படி ஆன் பண்ணுவோமா, இதே மாதிரி தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களா, டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. என்னோட கேமரா வேட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல, என் கேமராக்குள்ளே பேக்கி பூந்துருச்சா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுது, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுது. இந்த பேயில என் தங்கச்சி தான் உருவம் இருக்குது. ஐயோ, இது புது வேட்டையா இருக்குது. இது எவ்வளோ செலவு போகுதுன்னு தெரியல. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். கோபோன்னு க்ரோப்ரோ கேமரா வாங்கி இப்போதான் வ்ளாக் பண்ண. இதெல்லாம் எனக்கு வேணுமா? ஏன் அமைதியாக கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரமாட்டியா? இருக்கிற பிரச்சனை நீ ஒரு செலவு வைக்கிற. சரிம்மா இருங்க எம்பி, இது கொஞ்சம் நேரம் இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இல்லைன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்தாகணும். ஓகே எம்பி, இதோட நான் விளாக் முடிக்க வேண்டிய நேரம் இல்லை. இன்னும் விளாக் பண்ணலாம் தான் பார்த்தேன். என்ன பண்ணுறது, என்னோட
இப்படி ஏமாத்திட்ட ஓடி போயிரு, அப்படியே ஓடி போயிரு. நீதான் பேசினா இப்படிதான் தூக்கி விடணும். ஓகே எம்பி, இதோட நான் vlog-அ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ புதுசா பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பட்டன் ஆல்ல போட்டுருக்கேன். நான் என்ன பார்க்கலாம்? அடுத்த vlog-ல பார்க்கலாமா? என்னது? ஒண்ணும் இல்ல. என்னதுமா? அடுத்த என்ன? vlog தங்கச்சினா இப்படி புடிச்சு கைவாட்டமா இப்படி புடிச்சு 2 அடி அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்பன்னு பார்த்து கையில கேமரா இருக்குது. ராஜா தலையில பகவத் மாதிரி இருக்குதா? தலையில எப்படி அடிக்கும்? ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? ராஜா பகவத் மாதிரி உட்கார்ந்தியான்னு தான் சொல்லணும். பகவத் மாதிரி நீ தான் அடி வாங்கிட்டு இருக்க. நான் தான் ராஜா மாதிரி இருக்கேன். ஓகே எம்பி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ எம்பி, பாய்.